நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமை இப்போ இல்லைங்க. நிஜமாக சொல்லணும்னா நாராயணனுக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையோட பொருளாதாரமும் வாழ்க்கையோட நிலைமையும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ட்ரெஸ்லேயும் சேஞ்சஸ் வரும், நம்ம உடம்புலையும் சேஞ்சஸ் வரும். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை நம்ம இப்போ வாழ்ந்துருக்க மாட்டோம். கொஞ்சம் பொருளாதாரம் வந்திருக்கும். நானும் அதே மாதிரி தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலை இப்போ இல்லை. எல்லாமே மாறி இருக்குது. அப்படின்னா என்ன காரணம்னா, இதெல்லாம் நாம் மாற்ற முடியாது. அதெல்லாம் அவன் நினச்சா தான் மாற்றலாம், இறைவன் நினச்சா தான் மாற்றலாம். நீங்கள் இந்த பதிவை தள்ளிவிட்டு போனாலும் பரவாயில்ல. ஆனால் உண்மையே நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு இறைவனை மனசார வேண்டி நீங்கள் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா, நான் நிறைய சாமி கும்பிட்டேன், நிறைய கோயிலுக்கெலாம் போனேன், எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். துளசி அம்மா மட்டும்தான் வணங்குறேன். துளசி அம்மா தான் எனக்கு ராமேஸ்வரம், துளசி அம்மா தான் எனக்கு காசி, எல்லாமே அந்த அம்மா தான். அதனால் நான் காசிக்கு போகலன்னு வருத்தப்படல, ராமேஸ்வரம் போகலன்னு வருத்தப்படல, கன்னியாகுமரி போகலன்னு வருத்தப்படல. எல்லாமே இங்கே இருக்கிற அந்த அம்மாவே போதும் அப்படின்னு சொல்லி தான் நான் வணங்கிட்டுருக்கேன். இன்ன வரைக்கும் முடியலனாலும் முடிஞ்சு உட்காந்து செஞ்சாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு விளக்க வச்சு தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதனால் தயவுசெய்து நண்பர்களே, வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. நீங்கள் நினைப்பீங்க, நான் அப்படி தான் இருக்கேன், முன்னேறவே இல்லை அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன நிலமையில் இருந்தோம், இப்போ என்ன நிலமையில் இருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக மாற்றம் வந்திருக்கும். ஆமாம், நம்ம என்ன நினைக்கிறோன்னா, பெருசாக கார் வாங்கினா தான் மாற்றம் வருது, பெருசாக 10 பவுன் நகை இப்போ கழுத்தில் போட மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, பேர பிள்ளை எடுத்திருப்பீங்க, வீட்டெல்லாம் நல்லா பெருசு பண்ணியிருப்பீங்க, நிறைய விஷயம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எல்லா விஷயமுமே நடக்கும். ஏழுமலையானை வேண்டுங்க, கண்டிப்பாக பெருமாளுக்கோட கருணை காட்டுவார். இந்த மாதிரி எனக்கு எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, கல்யாணம் ஆகாத நிறைய பெண்கள் ஆண்கள் இருக்கீங்க. கல்யாணம் ஆகிட்டும் குழந்தை இல்லாத தாய்மார்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ உருகி பேசுகிறேன். அவங்கெல்லாம் ஒரு வாரிசை பார்க்குறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நானாக ஒரு தாயாக இருந்து சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை விரதம் இருங்கம்மா, உங்களுக்கு கண்டிப்பாக பெருமாள் அடுத்த புரட்டாசிக்குள்ளே குழந்தை கொடுப்பாரு. கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் என்னை மனசார இறைவனை வேண்டுங்க. இந்த இவ்வளோண்டு பச்சரிசி போட்டு பொங்கி அதை ஒரு நெய்வேத்தியமாக வச்சு படைங்க. சாமி எல்லாத்தையும்லாம் கேட்கல. அங்கே பஸ் ஸ்டாண்டில் விற்கிறதெல்லாம் கொண்டாந்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கடையில் விற்கிறதெல்லாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இவ்வளோண்டு தண்ணி, காஞ்ச மலராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு பெருமாள். அதனால் ஏதோ உங்கள் கையில் கிடச்சது வச்சு ஒரு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு பூமியில் தண்ணி அள்ளி ஊற்றி அதை காகத்துக்கு உணவாக கொடுங்க. கண்டிப்பாக